அண்மை செய்தியை பார்க்கிறோம். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய சிலர் மீதும் குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, இப்போ ஈடியினுடைய இந்த வழக்கு குறித்த விவரம் என்ன? வணக்கம். இந்த அமலாக்கத்துறையுடைய இந்த குற்றப்பத்திரிகையானது மிக முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. இது அமலாக்கத்துறை பதிவு செய்யும் முதல் குற்றப்பத்திரிகை. அதாவது ராகுல் காந்தி, சோனியா காந்தி மீது அமலாக்கத்துறை பதிவு செய்யும் முதல் குற்றப்பத்திரிகை ஆகும். இந்த வழக்கு தொடர்பாக டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் இந்த குற்றப்பத்திரிகையானது அமலாக்கத்துறை சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. PMLA என்று கூறப்படும் சட்டவிரோத பரிமாற்ற தடை சட்டத்தின் உட்பிரிவு 44 மற்றும் 45 ஆகிய பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கான குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான வழக்கு வரும் 25ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளது. தற்போது இந்த குற்றப்பத்திரிகையில் சுமன் துபே உள்ளிட்ட பலரின் பெயர்களும் இந்த குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாம் பிட்ரோடா மற்றும் காங்கிரஸ் எம்பிக்களான ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ளிட்டோர் மீது இந்த நேஷனல் ஹெரால்டு வழக்கில் முக்கிய நபர்களின் பெயர்களாக சேர்க்கப்பட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. நன்றி ராஜா, விவரங்களை வழங்கியமைக்காக.